ஃப்ரிட்ஜ்ல என்னென்ன வச்சிருக்கீங்க? ஃப்ரிட்ஜ்ல வந்து இந்த சைடு ஃபுல்லாவே நல்லா ஐஸ் ஆயிரும். அதனால நம்ம என்ன பண்ணலாம், மல்லிகை ஜாமான்லாம் இருக்குன்னு வைங்க, அதெல்லாம் இந்த சைடு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வண்டே வராது. அதனால நான் எல்லாமே இந்த சைடு தான் வச்சிருவேன். இந்த மட்டன் சிக்கன் எதுவும் வாங்கினோம்னா வச்சுக்கலாம், ஆனா நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கி செய்யறது. அதனால இந்த மாதிரி முந்திரி பருப்பு, திராட்சை இதெல்லாமே வந்து இதுல வச்சுக்கிறது. அதனால நமக்கு கெட்டும் போகாது. இந்த சைடு பாத்தீங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ் இதெல்லாம் போடுவோம். அந்த ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க. சோ மேல ஐஸ் கியூப்ஸ் கெட்டு போகாம இருக்கும். நமக்கு இல்லைன்னா ஒரு நாள் கெட்டுரும். ஒரு வாட்டி வாங்கினோம்னா அது வேஸ்ட் ஆயிரும். ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணா அப்படியே நல்லா. இந்த சைடு பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அது என்ன அண்ணாமலை இதுல வர ஒரு பால் சொம்பு மாதிரி ஒன்று வச்சிருக்கீங்க? இது பால் சொம்பு தான். இது அம்மா வீட்டில் வந்து மாடு வச்சிருக்காங்க. அதனால நமக்கு பால் வந்து டெய்லி அங்க இருந்து கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க, நாட்டு மாட்டு பால். இப்போ ஆனியன்லாம் கட் பண்ணி வச்சா சம்டைம்ஸ் அதை கட் பண்ணி வைக்க கூடாது சொல்லுவாங்க, நீங்க வச்சிருக்கீங்க? ஒன் டே மட்டும் வச்சுக்கிறது. ஏன்னா நமக்கு வந்து அவசரத்துக்கு வேணும் அப்படின்னும் போது அதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஒன் டே மட்டும் வச்சுக்கலாம். நம்ம அதுக்கு மேல வச்சோம்னா தான் கொஞ்சம் கெட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி பல சாப்பாடு ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்வலா தெரியும். ஊறுகாய் எல்லாமே இருக்கு, சாஸ் அண்ட் அந்த ஐட்டம்ஸ்லாம் வச்சிருக்கோம். மேல ஐஸ்கிரீம் சாக்லேட்ஸ்லாம் இருக்கு. சூப்பர். இது வந்து ஒரு முக்கியமான ரூம். என்னன்னா நம்மளுடைய ஈரோடு அம்மாச்சி மசாலான்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதுல வந்து நான் பொடியெல்லாம் வந்து அரைச்சி ஸ்டோர் பண்ணி, அதாவது அரைச்சி அதை வந்து நல்ல பேக்கெட் பண்ணி நான் எல்லாம் எடுத்து வச்சிருவேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து எல்லாம் சேல்க்கு அனுப்புவேன். ஸோ இது எல்லாமே அதுக்கான ஒரு விஷயம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இது ஒவ்வொரு பொடியும் வந்து எனக்கு காலி ஆனதுக்கு அப்புறம் தான் நான் மறுபடியும் அரைக்க ஆரம்பிப்பேன். மொத்தமா நம்ம வந்து அரைச்சி எதுவுமே வைக்கிறது இல்ல. எப்படி ஆர்டர் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ ஆர்டருக்கான விஷயம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. ஒரு வாரத்துக்கு தேவையானது மட்டும் ரெடி பண்ணி வைப்போம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மறுபடியும். பாத்தீங்களா, சும்மாலாம் யாருமே வந்து டப்புன்னு 9 lakh plus சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இல்ல, இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கு அப்படின்றான். சூப்பர், தேங்க்யூ. எஸ். இப்போ வந்து அவங்களோட ஃபேவரட் டிபார்ட்மெண்ட் நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னென்ன வச்சிருக்காங்க, என்ன மாதிரி டப்பாஸ்லாம் இருக்குன்னு. நம்மளோட யூடியூப்ல நீங்க பாத்துருப்பீங்க இந்த இடத்த. ஆமா, ஒரு டேபிள் போட்டு நான் சமைச்சிட்டு இருக்கேன். ஆனா இப்போ என்னோட சேனல்ல கூட நான் காட்டல. ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஜன்னல் வந்து இந்த செவர் ஃபுல்லாவே அப்படியே ஃபுல்லா இருந்தது. ஓகே. ஆனா எனக்கு வந்து என்னன்னா, இங்க குக்கிங் பண்ணிட்டு இருக்கும் போது ஃபுல்லாவே அடைச்ச மாதிரி இருந்தது அப்படின்ட்டு எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னேன். எனக்கு வந்து ரொம்ப டஞ்சன் மாதிரி இருக்கு அப்படின்னு. இந்த செவத்தையே எனக்கு இடிச்சிட்டு ஜன்னல் வச்சு கொடுத்துட்டாரு. அவர் அல்லவோ ஷார்ஜஹான். ஓகே, சூப்பர். அம்மா இது என்னம்மா, இது கிச்சன்ல வந்து வித்தியாசமா இருக்கு. என்னன்னா, இப்ப நம்ம அந்த உட்டன்லாம் வச்சு நம்ம பண்ணும்போது, நம்ம இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்கோம்னு வைங்களேன், இன்டீரியர்லாம் பண்ணியிருக்கோம்னா அதுல நம்ம போடும்போது, விளக்கிட்டு போடும்போது ஈரமா இருக்கும். வெயில்ல எல்லாரும் காய வச்சு நம்ம பண்ண மாட்டோம். அப்போ வந்து இந்த காத்தோட்டமா இருந்ததுன்னா ஃபங்கஸ் வராது. இப்போ நம்ம அதுக்குள்ளேயே போட்டு வச்சிட்டோம்னா எடுத்து பார்க்கும்போது மேலெல்லாம் அப்படியே ஃபங்கஸ் இருக்கும். தெரியாமல் அதை யூஸ் பண்ணி சப்பாத்திலாம் செஞ்சு சாப்பிடும் போது நம்ம உடம்புக்கு இதாயிரும். அதனால நான் என்ன பண்ணுறது, இந்த உட்டன் கரண்டி இந்த மாதிரிலாம் இருக்கிறது மட்டும் இதில் போட்டு வச்சுக்குவேன். ஃப்ரிட்ஜில் என்னென்ன வச்சிருக்கீங்க? ஃப்ரிட்ஜில் வந்து இந்த சைடு ஃபுல்லாகவே நல்லா ஐஸ் ஆயிரும். அதனால நம்ம என்ன பண்ணலாம், மல்லிகை ஜாமான்லாம் இருக்குன்னு வைங்க, அதெல்லாம் இந்த சைடு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வண்டே வராது. அதனால நான் எல்லாமே இந்த சைடு தான் வச்சுக்குவேன். இந்த மட்டன் சிக்கன் எதுவும் வாங்கினோம்னா வச்சுக்கலாம், ஆனால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கி செய்யறது. அதனால இந்த மாதிரி முந்திரி பருப்பு, திராட்சை இதெல்லாமே வந்து இதில் வச்சுக்கிறது. அதனால நமக்கு கெட்டும் போகாது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ் இதெல்லாம் போடுவோம். அந்த ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ மேல ஐஸ் கியூப்ஸ் கெட்டு போகாம இருக்கும். நமக்கு இல்லைன்னா ஒரு நாள் கெட்டுரும். ஒரு வாட்டி வாங்கினோம்னா அது வேஸ்ட் ஆயிரும். ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணா அப்படியே நல்லா